அதுவும் இந்த காலத்தில், அதுவும் இந்த அம்மாக்கள்லாம் இந்தியெல்லாம் எங்கள் அம்மாலாம் உள்ளே வந்த உடனே கை கால் அலம்பிட்டுவா, டிஃபன் சாப்பிடு, விளையாடு, அதெல்லாம் தான் சொல்லுவா. இப்போ என்னடான இந்த அம்மாக்கள் உள்ளே நுழையும் போது ஹோம்ஒர்க் உண்டோ என்ன தள்ளு எழுது. இது வேறு, அதை குழந்தை இல்லைங்கிறதுக்குன்னு இப்போது டீச்சர்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறான் ஹோம்ஒர்க்கை. ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எப்பவுமே ஒன்று வச்சுக்கோங்க, நீங்கள் இப்போ பரீட்சையாகவே இருக்கட்டுமே, ஜாலியாக இருக்கணும். அங்கேருந்து நான்லாம் எஸ்எல்சி படிக்கிற போதும் எங்கள் அக்கா கத்துவா, நாளைக்கு பரீட்சை தானே, அதனால என்னடி எப்படிமோ. ஆமாம், நான் ஸ்கூல் படிக்கிற போதே எனக்கு இந்த ஸ்கூல் படிப்பே பிடிக்காது. ஆமாம், புஸ்தகத்துக்குள்ளே ராமாயணம் பாரதம் தான் வச்சு படிச்சுட்டு இருப்பேன். திரும்ப உங்களுக்கு அதுவும் ராஜாஜியோட சக்கரவர்த்தி திருமகன் இங்கிலீஷில் சூப்பராக எழுதியிருப்பார். அவர் எழுத்து நல்லா இருக்கும் இங்கிலீஷில் நல்லா. அப்போ அதுதான் நான் ஸ்கூல்லையே கிளாஸில் ராமாயணம் சொல்கிறது நான் தான் மாரல் கிளாஸில். எனக்கு பாவதரன் பேர். பக்கத்து கிளாஸ் வாத்தியார் பாடம் நடத்தலைன்னா என்னை கூப்பிடுவார், பாவதரை கூட்டின்னு வந்து உபன்யாசம் பண்ணுறாம்பர். மத்தியானம் 1 மணிக்கு 1:15 டிஃபன் சாப்பிட்றப்போ என்னை சுற்றி 50 பையன் உட்காண்டிருப்பான் மரத்தடியில். பாவதர், இன்றைக்கி கம்பராமாயணம் புரியவே இல்லை, நீ சொல்லு இந்த கட்டம்பான். அந்த வாத்தியாரும் நின்று கேட்பார்.